ஹாய் கைஸ், ஹோட்டலில் சுடுற மாதிரி ஆனியன் ரவா தோசை சூப்பர் கிறிஸ்பியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதுதான் கரெக்டான அளவு. தேவையான அளவுக்கு உப்பு, இடித்து வச்ச மிளகு, ஜீரகம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. ஃபஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் திக்கான மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு தண்ணி வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்து மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து பாருங்கள். நல்லா சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி மாவை ஊற்றுங்க, தேய்க்கக்கூடாது. நல்லா எண்ணெய் ஊற்றி 2 சைடும் கிறிஸ்பியாக சுட்டி எடுத்தீங்கன்னா நம்ம ஆனியன் ரவா ரோஸ்ட் ரெடி. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.